விவசாயிகள் கண்ணீர் ஸ்டாலினுக்கு தெரியலையா? விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு தீபாவளி இல்லை. நெல் கொள்முதல் செய்யாத விடியல் அரசு. ஈரப்பதத்தால் முளைத்த நெல்மணிகள். சாக்கு இல்லை என அதிகாரிகள் சாக்கு போக்கு. தாலியை அடகு வச்சு பயனில்லையே. திருச்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் சூரியூர், நாவலூர், குட்டப்பட்டு, மணிகண்டம், பூங்குடி, மரவனூர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. திருச்சி உத்தமர் சீரியில் அமைக்கப்பட வேண்டிய நெல் கொள்முதல் நிலையம் பனையபுரத்தில் உள்ளது. வழியின்றி கல்லணையில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு உத்தமசேரி சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யப்பட்ட நெல்லை கொண்டு வந்தனர். குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்லை பாதுகாக்க அதிகாரிகள் தார்பாய்களை வழங்கவில்லை. இதனால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்துவிட்டன. எதுவுமே பண்ண முடியல. கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டே என்ன சட்டசபையில் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பிடிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வெள்ளிக்கிழமையோடு நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் நெல் அறுத்து கொட்டி 10 நாள் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நெல் அறுத்தவங்க ஒரு சைடு கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க. எங்களுக்கு வண்டி வாடகை கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு. நெல் வேலை செஞ்சவங்க காசு கொடுக்கணும். இந்த வருஷம் தீபாவளி துணி கூட எடுக்கல. அந்த அளவுக்கு மன உடைச்சல், வேதனை ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் நெல் முளைக்குது. பாருங்க, இதுதான் வேதனை. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஆனால் இந்த விவசாயத்தில் ஒரு ஏக்கர் நட்டாவே 30,000 செலவு பண்ணி 40,000 கிடைக்கும். அப்போ 6 மாதம் அதுக்கு உழைக்கணும். ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா தான் கிடைக்கும். அப்படி இருந்தும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயம் வர வர அழியக்கூடாது, அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு பார்க்குறோம். இப்படியே இருந்தால் கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் டிஎன்சி இருக்கவும் தான் இந்த மழை காலத்துலேயும் நடுறோம். இப்படி பண்ணால் நாங்கள் என்ன வேதனைக்கு உண்டாகிறதுனே தெரியல. சாக்குகள் இருப்பு இல்லை என அதிகாரிகள் கைவிரிக்கின்றனர். தீபாவளிக்கு செல்லாமல் கடந்த 10 நாட்களாக விவசாயிகள் ரோட்டோரம் நெல்மணிகளை குவித்து வைத்து காத்து கிடந்தும் பயனில்லாமல் போனது. அறுவடை பண்ணி 10 நாள் ஆச்சு. இந்த நெல் இன்னும் கொள்முதல் எடுக்கல. மழையில் ரொம்ப நஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு இது கூடிய சீக்கிரம் அரசு இது பண்ணி எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த விவசாயத்துக்கு எங்களுக்கு இது நெல் கொள்முதல் பண்ணால் தான் நாங்கள் மறு விவசாயம் பண்ண முடியும். பண்ண முடியும். கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணி கொடுங்க. இதனால் பாதிப்பு எங்களுக்கு ரொம்ப மழை உளைச்சலாக இருக்குது. 10 நாள் இங்கே இருக்கிறோம். மழை கிடக்கு. இரவு நேரங்களில் பாதுகாப்பு நைட்டில் படுத்திருப்போம். மழையினால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணி கொடுங்க. சட்டசபையில் அரசு சொல்வது ஒன்றாகவும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நடப்பது வேறாகவும் உள்ளது என ஆளும் திமுக அரசை விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 லட்சம் டன் நெல்மணி மீண்டும் முளைத்து வீண். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டு 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை பருவ நெல் சாகுபடி நடந்தது. நாகப்பட்டினத்தில் மட்டும் சென்ற ஆண்டை காட்டிலும் 13% உற்பத்தி அதிகரித்துள்ளது. நடப்பாண்டு நெல் கொள்முதல் செய்வதற்கு தனியார் வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களை நோக்கி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் விவசாயிகள் படையெடுத்தனர். கொள்முதல் நிலையங்கள் தாமதமாகவே திறக்கப்பட்டன. நெல் பிடிப்பதற்கு தேவையான சாக்கு மூட்டைகள், தைப்பதற்கு சணல் பைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படவில்லை. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு, நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல தேவையான லாரிகள் இல்லாதது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே 10 நாட்களுக்கும் மேலாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டது. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அரவை செய்து அரிசியாக்கும் பணியும் இதுவரை துவக்கப்படவில்லை. செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கு இப்போதுதான் தமிழக அரசு டெண்டர் விடுத்துள்ளது. நெல் மூட்டைகள் தேக்கமடைந்தன. இந்த சூழலில் டெல்டா மட்டுமின்றி நெல் அதிகம் விளையும் மாவட்டங்களிலும் 2 நாட்களாக மழை கொட்டி தீர்த்தது. இதன் எதிரொலியாக டெல்டாவில் மட்டும் 20 லட்சம் டன் அளவுக்கு நெல் தேக்கமடைந்துள்ளது. மழையால் நெல்மணிகள் முளைக்க துவங்கியுள்ளன. கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் விவசாயிகள் சாகுபடி செய்த நிலையில் விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்து வரும் நிலையில் 22% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் தமிழக உணவுத்துறை அனுமதி கோரியுள்ளது. அனுமதி இன்னும் கிடைக்காததால் நிலைமை மோசமாகி வருகிறது. பருவமழை அதிக அளவில் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தும் முன்கூட்டியே நெல் கொள்முதல் ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்யவில்லை. இந்த நேரத்தில் 5 முறை உணவுத்துறை நிர்வாக இயக்குநர்கள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனர். திட்டமிடலில் சிக்கல் எழுந்தது. கீழ்மட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தேர்தல் நேரத்தில் அரசிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறாததால் அதிருப்தியில் உள்ளனர். பிரச்சனை வரும் என தெரிந்தும் இவர்கள் ஆர்வம் காட்டாமல் அடக்கி வாசித்தது பிரச்சனைக்கு மூல காரணமாக கூறப்படுகிறது. இதுக்கப்புறம் வாழ்வாதாரம் அடுத்த நடவடிக்கை விவசாய நெல் போடுறதுக்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களால் முடியும்.
போட்டிருந்தது நெல்லே வந்து இன்னும் எடுக்காமல் இருக்குது. இன்னும் 5 நாளாக கிடக்குது. இன்னும் இந்த வந்து எடுக்கிறதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்கலை. இது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்த நாங்கள் சம்பா நடவடிக்கை எடுக்கப்படும். தீபாவளி எங்களுக்கு சுத்தமாக தீபாவளின்னா என்னானே தெரியாமல் போயிட்டோம். நாங்கள் இந்த இதுக்கு கார் நட்டு இன்னும் இதோட வயலில் முழுவி கிடக்குது. கார் நெல்லெல்லாம் பனையாபுரம் கிராமமே ரொம்ப இதாக இருக்குது.